ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டெய்லியும் நைட்டில் என்னோடய கிச்சன் ரொட்டீனை தான் இந்த விலாகில் காமிச்சிருக்கேன். நாளைக்கு என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேனோ அதுக்கு தேவையான அளவு அரிசி, பருப்பு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுடுவேன். நாளைக்கு ஃப்ரைடேன்றதால பருப்பு தான் செய்யணுன்றதுக்காக, கூட்டு வைக்கிறதுக்காக தேவையான அளவு பருப்பு எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன். பருப்பு பாக்ஸ் எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுடுவேன். நாளைக்கு முட்டைக்கோஸ் கூட்டு செய்கிறதுக்காக கொஞ்சமாக துவரம் பருப்பு, கடலப்பருப்பு ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரசம் வைக்கிறதுக்கும் கூட்டுக்கு தேவையான அளவு புளியும் எடுத்து வச்சுருக்கேன். இது டெய்லியுமே காக்காய்க்கு வைக்கிறதுக்காக எடுத்து வைக்கிற சாப்பாடு. கொஞ்சம் குக்கர் மூடியில் அதோட கேஸ் கட்டியும் போட்டு வச்சுருவேன். பக்கத்துலேயே விசில் எடுத்து வச்சுடுவேன். சாதம் வடிக்க தேவையான அளவு தண்ணியும் எடுத்து வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில். இந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு தூங்க போனால் தான் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். கேஸ் ஸ்டவ்வும் ஜஸ்ட் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு ஹால் எல்லாமே பெருக்கியும் முடிச்சிட்டேன். இந்த ஒர்க்லாம் பண்ணும்போது நான் ஒரு 9 o'clock ஆரம்பிச்சுன்னா ஒரு 9:30 கிட்ட ஆகிடும் எனக்கு. கிச்சன் இருக்க பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. சிங்கையும் க்ளீன் பண்ணிட்டேன். என்னோடய கிச்சன் நைட்டில் இப்படி தான் இருக்கும். யாரெல்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓவரால் என்னோடய கிச்சனை அப்படியே காமிச்சிருக்கேன். கிச்சன் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆரம்ப சுகாதாரத்தில் கொடுத்து அந்த சத்தமாகவும் எடுத்து வச்சுருக்கேன். கொழுக்கட்டை செய்யலான்றதுக்காக டைம் எடுத்து அதையும் செஞ்சுடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.